மாமல்லபுரத்தில் நடைபெறும் சமூக நீதி வன்னியர் சங்க மாநாட்டில் 1 கோடி வன்னியர்கள் 1 கோடி நம் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்க முடியும் என்றும் ஐயப்பன் தாங்கலில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தெரிவித்தார். ஐயப்பன் தாங்கலில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக செயற்குழுவின் ஆலோசனை கூட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக செயலாளர் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய தலைவர் நாகராஜ் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி பொறுப்பாளர் வரதராஜன் ஆகியோர் பேசினர். அப்போது ஒவ்வொரு ஊராட்சிகளில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட நபர்களை மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள சமூக நீதி வன்னியர் சங்க மாநாட்டிற்கு பாமக நிர்வாகிகள் அழைத்து வர வேண்டும் என்றும் 1 கோடி வன்னியர்கள் 1 கோடி நம் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்க முடியும் எனவும் நிச்சயமாக துணை முதலமைச்சர் பதவியை பிடிப்போம் என்றும் இதற்காக நாம் கிளை செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அந்தந்த பகுதிகளில் 1 கோடி நம்முடைய கட்சியின் நோக்கங்களை பொதுமக்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் நம்முடைய சமூகத்திற்காக எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்காக குரல் கொடுத்து வருபவர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் என்றும் அவரே நம் குலதெய்வம் என்றும் தெரிவித்தார். கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர் வரதராஜன், பாமக முன்னாள் மாநில துணைத் தலைவர் பட்டு பாண்டியன், காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் தட்சிணாமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் அரவிந்தராஜ், மாவட்ட மாணவரணி செயலாளர் ராஜவர்மன், ஆலந்தூர் தொகுதி செயலாளர் பூபாலன், மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி மீனாட்சி வடிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.